சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதுவே நடந்துருச்சு. குடும்பம் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு தசையா போயிடுவாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஒன்னா உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடுற மாதிரி ஆயிடுச்சே. நான் கண்ட கனவெல்லாம் காத்தோட காத்தா பறந்துட்டு இருக்கேன். பூஜா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளா இந்த வீடு ஒரே கவலை கண்ணீர் சோகம்னு மூழ்கி கிடக்குது. இனிமே இப்படி இருக்க கூடாது. அதனால நம்ம ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சந்தோஷமா இருக்க போறோம். என்ன சொல்ற? பேசிடுவோமா? ஃபாலோ மீ. ஓகே. அதாவது இப்போ நான் ஒரு பாட்டை ப்ளே பண்ண போறேன். அந்த பாட்டுக்கு அவங்க ஜோடி கூட டான்ஸ் ஆடி அசத்த போறீங்க. இப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்டு எந்திரிக்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு. அண்ணன் அண்ணி ரெடியா இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு ஆட வச்சிரு. அவங்க ஆடுவாங்க. என்னால முடியாதுடா. அண்ணா நீ என்னால முடியாது. நீ அண்ணனை வேணா கூப்பிட்டுக்க. பூஜா, இவங்க வர மாதிரி தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் களத்துல இறங்குவோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. கமான் 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 கமான். Hey. கீர்த்தி வா. அட வா கீர்த்தி. அட எந்திரிங்க. என்னாச்சு? ஆடு. தக்காளி. ஒல்சதெல்லாம் நம்பாலே. ஏதோ ஒண்ணு கொடுக்கத்தானே அடுத்த நாடு வருது. நல்லதனா எடுத்துக்கிட்டா நல்லதான் தருது. நம்பி ஒரு கால வைப்பேன் இன்னும் அது 100 வரும். எது வந்தாலும் புரிஞ்சுக்கிட்டா வாழ ஒரு தெம்பு தரும். அவனு இங்க நான் தானே. அவனு இங்க நான் தானே. எனக்கு ராஜா பாட்டா. உயிரே உயிரே என்ன மன்னிச்சு பேசே. கண்ணால் தீவி சாதடி. சரிகமப்பா தானி நான் சொல்லி தரவா. துடிக்கிற ஆசைய நான் கொட்டி விடவா. வருகிற ஆவணி நான் வீட்டில் சொல்லவா. இடைவெளியே
நீ வா ரெண்டு முத்தம் வைக்கவா மனக்கும் அஞ்சடி பர்ஃபியூம் நீ மயக்கும் கண்ணுல கஞ்சா நீ சிரிச்சா சிந்திடும் சிந்தே நீ முறைச்சா கீரிடும் கண்ணாடி உடம்பா சக்கர பள்ளி நீ வயசில் மின்னுற அள்ளி நீ அருகில் பக்கமா வர வெக்கமா அடி நில்லடி கண்ணம்மா சொல்லடி செல்லம்மா உனக்குற முத்தம்மா மனசில் என்ன சத்தம்மா வெளிய அத சொல்லம்மா உசுரலிங்க யுத்தம் அடி கள்ளி நெஞ்ச கிள்ளி என்ன தள்ளி வைக்கலாமா கொஞ்சம் சொல்லு உன்னை அள்ளி கொள்ள கிள்ளி போல துள்ளி வருவேன். என்னங்க என்ன நம்ம பிள்ளைங்க 5 பேரையும் இப்படி ஒன்னா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம பிள்ளைங்க மேல ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அடுத்த வருஷம் இதே நேரத்துல இந்த வீட்ல 3 பேர குழந்தைங்களோட சத்தம் இங்க கேட்கணும். புரிஞ்சுதா? என்னப்பா இப்படி வெக்கப்படுறீங்களே? இந்த மாதிரி நாங்க 2 பேரும் வெக்கப்பட்டிருந்தா இப்படி 5 பிள்ளைகளை பெற்றிருக்க முடியுமா? பா என்னங்க பிள்ளைங்க கிட்ட போய் பேசுற பேச்சா இது? புள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்சானா. இந்த கிழவனுக்கு இதெல்லாம் தேவைய? நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே அடுத்த வருஷம் இந்த வீட்ல பேர பிள்ளைங்களோட சத்தம் கண்டிப்பா கேக்கும். உங்க ஆசையெல்லாம் நடந்தா சரிதான். சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்க போறேன். சரி பாத்து சரிம்மா, டைம் ஆயிடுச்சு. நீங்களும் டயர்டா இருப்பீங்க, போய் படுத்து தூங்குங்க. சரி போப்பா. வா கீர்த்தி. சரி சரி, எல்லாரும் நிம்மதியா போய் தூங்குங்க. எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஏய் என்னம்மா நீ பாட்டுக்கு வர போற, ஒரு நாள் கூட வீட்ல தங்க மாட்டேங்கிற? தங்கறது தானே அண்ணி, ஒரு நாள் தங்கிட்டா போச்சு. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரல, நான் கிளம்புறேன். சரிம்மா பாத்து சரிங்க நீ, நான் போய் அவளை வழி அனுப்பிட்டு வரேன். சரி போ. சரி நாமளும் போய் படுக்கலாமா? வாங்க சரி. போலாம். எங்க வாங்க. அப்பா வரேன்ப்பா. சரி போய் தூங்கு. ஏய் மயில, என்னடி நாம ஒண்ணு நினைச்சா ஒரே நாள்ல எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. என்னடி சொல்ற? என்ன மாறிடுச்சு? உள்ள உங்க அத்தை பேசுனத கேட்டல, சீக்கிரமா குழந்தை பெத்து கொடுக்கணும்னு சொன்னது. ஆமாண்டி, அத்தை மாமா அண்ணி எல்லாருமே பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒன்னா சேர்ந்த சந்தோஷத்துல இருக்காங்க. திரும்பமா பழையபடி பேசுனதுல உண்மையிலே அவங்களுக்கு தலைகால் புரியல. இங்க பாரு, அவங்க வேணா தன்னோட பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கலாம்.